ஒரு ஆய்வு நடத்தினாங்க. 60 வயசு வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகள் அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. என்னன்னு, ஏன்னா அந்த ஊர்ல அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். வெளிநாட்டுல எல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. நம்ம நாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. பட் அவங்க நாட்டுல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இது. அதனால இந்த ஆய்வு நடத்தின போது கணவன் மனைவி 2 பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு இதுக்கு என்ன காரணம், ஒண்ணு அவங்க சொத்து சுகம் அதுவா, இல்லாட்டி அவங்களோட வேலை, 2 பேரும் ஒரே துறையில வேலை பார்த்ததா, இல்லாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாத வேலைகள் இருந்ததா, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த கணவன்மார்களை கூப்பிட்டு கேட்ட போது முதல்ல என் மனைவி செஞ்ச தியாகம், அவங்களோட பொறுமை, நான் தவறுகள் செஞ்ச போது அதை கண்டுக்காம என்னை குழந்தை மாதிரி மன்னிச்சு விட்டது. 2வது, எனக்காக அவங்க எத்தனையோ ஈடுபட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க. நான் கோபத்துல கத்தினா கூட அவங்க என்னை விட்டு கொடுத்து எத்தனையோ போயிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சரின்னு அந்த மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள விசாரிச்சா என் கணவர் பண்ண தியாகம், அவங்க எனக்கு கொடுத்த மரியாதை, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சில சமயம் சில தப்பு பண்ணா அதை வந்து பெருந்தன்மையா விட்டு போனது. வேற சிலதெல்லாம் இப்ப ஒண்ணு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நழுவ விட்டுருப்போம், இல்லாட்டி முக்கியமா வந்து சரியா பதில் சொல்லாம இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று பணத்தை தொலைச்சிருப்போம். அந்த மாதிரி நேரங்களில் கூட இனிமேல் இதை பண்ணாத அப்படின்னுட்டு எனக்கு ஏதாவது உடம்பு வந்த போதோ மற்ற நேரத்துலையோ என்னை வந்து அவங்க பார்த்துட்ட விதம். ஸோ அவர் எனக்காக விட்டு கொடுத்தது என்னோட தியாகங்கள் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. ஸோ வாழ்க்கையில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போனதில்லை. நாம் என்ன நினைக்கிறோம், நான் சொன்னதை பண்ணுறேன், நான் சொன்னபடி மாறு அப்படின்னா அவங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அது கணவன் மனைவி மட்டும் இல்லை, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், வாழ்க்கையில் வந்து விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போனதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன பிரச்சனை தான், நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி அவங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க எப்படி இருக்காங்களோ அதை நம்மளால ஏற்றுக்க முடியறதில்ல. அவங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் நம்ம மாற்றிக்கிறது இல்லை. நம்ம அவங்கள நிமிஷமா மாற்றிடணும்னு நினைக்கிறோம். இது எதுவுமே நடக்காது. பிரச்சனைகளுக்கு காரணமே மாமரத்து அடியில் நின்று நம்ம வந்து தேங்காய் எதிர்பார்க்கறது தான். மாமரத்தில் எவ்வளோ நல்லது உண்டே, மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கும், மாங்காய் இருக்கும், மாவடு இருக்கும், மாவிலை இருக்கும். அந்த மாயிலை இல்லாமல் அந்த மாமரம் அவ்வளோ நிழல் கொடுக்கும். மாமரத்துக்குன்னு எவ்வளோ நல்லது உண்டு இல்லை, அதில் நீ தேங்காய் எதிர்பார்த்தா என்ன பிரச்சனை, அது எப்படி முடியும்? அது மாதிரி நம்ம வந்து அதில் உள்ளதை ஏற்றுக்கிறது இல்லை, நம்ம எதிர்பார்க்குறபடி இருக்கணும். சரி, அப்படி நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணுறோம், அந்த மாற்றத்திற்கு உண்டான விஷயங்களை பண்ணணும். மாற்றம் உள்ளதான் நிகழணும், நீங்கள் மாற்றவே முடியாது. ஆமாங்க, பால் சூடாக இருக்கணும்னாங்க, அடுப்பு இருக்கணும்னாங்க, இதோ அடுப்பு, இதோ நெருப்பு போட்டி, இதோ பால் இருக்கு பாத்திரத்தில், பால் வந்து இன்னும் பச்சை பாலாக இருக்கு, என்ன நீ பற்ற வச்சு அந்த பால் பாத்திரத்தை மேலே வைக்கணுமே, அதிகம் பண்ணல. அது நடந்தாதான் அதுக்குள்ள நிகழும். 40 குதிரைக்கு ஒரு ஆள் தண்ணி காட்டலாம், 40 பேர் சேர்ந்தாலும் ஒரு குதிரையை தண்ணி குடிக்க வைக்க முடியாது. ஸோ வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் அது எப்படி இருக்கோ அதில் உள்ள நல்லதை எடுத்துக்குங்க, அதை புரிஞ்சுக்குங்க. 2வது, அது வந்து நீங்கள் எதிர்பார்ப்புக்கு இல்லையா, அதை நீங்கள் மாற்றத்தை அதற்குள் ஏற்படுத்துங்க, அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துங்க, அதற்கு உதவியாக இருங்க. நீங்கள் உடனே மாற்ற முடியாது. அதே மாதிரி அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ நீங்களும் கற்றுக்குங்க. அப்போத்தான் விட முடியாத விட்டு கொடுக்க முடியாத உறவுகள் ஒன்றாக இருப்பது அப்போதான் முடியும். இப்போ நான் சொல்லும் போது பல விஷயங்கள் தெரியுது, எல்லாம் தெரிஞ்சவர் தான், எல்லா விஷயமும் புரியும். பட் அப்பவும் யாராவது ஒருத்தர் எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியாதுதா, உங்களுக்கு புரியாதுதா, உங்களோட புத்தாலி இன்னொருத்தர் உண்டா? இன்னொருத்தர் சொல்றதுனால உங்களுக்குன்னு எவ்வளோ அறிவு இருக்கு, எவ்வளோ புத்தாலித்தனம் இருக்கு, எவ்வளோ தைரியம் இருக்கு. சில சமயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஒருத்தர் வேணும், அதற்கு கடவுள் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அனுப்புவார். ஒன்று என் மூலியமாக சொல்லுவார், இல்லாட்டி இன்னொருத்தர் அனுப்புவார், அவ்வளோதானே. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிற கடவுளோட யாருக்கும் உண்டு. ஸோ அந்த சின்ன விட்டு கொடுக்கறது, அந்த புரிஞ்சுக்கிறது, அந்த விஷயங்களை மட்டும் சரி பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சிருப்போம்.
ஏன்னா இப்போ உங்களுக்கு வெற்றி அடைய வேண்டிய நேரம் வந்தாச்சு. இனிமே தொட்டதெல்லாம் தொலைங்க போகுது, பணம் வந்து கொட்ட போகுது. நீங்க இனிமே நீங்க இருக்கிற இடத்துல வெற்றி தான். விட்டு போறவங்க எல்லாம் தானா வந்துடுவாங்க, முட்டுக்கட்டையா இருந்தவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. இனிமே வெற்றி வெற்றி வெற்றி. ஆரோக்கியம் இன்னும் பிரமாதமா இருக்க போகுது. உங்களை சேர்ந்தவங்களுக்கும் வெற்றி ஆரோக்கியம் தான். ஏன்னா நல்லவரானவங்களை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்க நல்ல நேரம் வேற ஆரம்பிச்சிருக்கு. எப்பவுமே கடவுள் உங்களை கையில வச்சு காப்பாற்றிட்டு இருக்காரு. நிம்மதி